100 படி விட்டாங்க. அப்புறம் அடுத்த மாசம் 100 போட்டாங்க, 200 விட்டாங்க. 1000 வந்துச்சுன்னா உடனே முதல் பக்கம் இருக்கும். 1000 வந்த பக்கம் இல்ல. அப்புறம் K1 அப்ப ஒரே மாசத்துல 1000 திங்களவும் மேல அந்த பி வேலையே திங்களவும். திங்கள் இல்ல அந்த பிக்சர் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரெக்கார்ட் காட்டிடுச்சு. ஏன்னா அந்த அந்த பீரியட் அக்கௌண்ட் காசு கிளியர் பண்றாங்க. அது வந்து மேலோட தேடிக்கு போய் ஆக்டர் முதல்ல கொடுத்துட்டாங்க. அவங்க போய் இப்போ அவங்க வந்து அந்த கேள்வி அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து 1000 கூட கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது 3வது ஆள் இல்லை எப்படி சொல்லி திருப்பி அந்த மேலே தேட்டு போகுதுங்க. அது எப்படி அந்த 100ல 100 100 400 ஆச்சா, நீங்கள் ஒரு 100 போடுங்க 500 ஆச்சா. 500னா வந்து உங்களுக்கு முதல் ஸ்டேஜ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் கிடச்சிச்சு. ஓகே 400 ப்ளஸ் உங்களுக்கு 100. உங்களோட 100ன்னு இருக்கு தெரியுமா, அது எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு வீட்டுக்கு வாங்குறது. அது வீட்டுக்கு வாங்குறது கொஞ்சம் தான் வாங்குறீங்க, 100 வர மாட்டேங்குதுன்னா கூட்டாளி பக்கத்தில் உள்ளவங்களை வச்சுக்கணும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறது. அந்த காசு கீழே அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 100 அடிச்சு கொடுத்துடலாம். தொலை முடி விட்டுரும், பேலன்ஸ் பண்ணோம். புரியுதா? நீங்களே அந்த 100 பாயிண்ட்ஸ் போடணும் அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே அந்த பாயிண்ட்ஸ் பிச்சா ரெக்கார்ட். ஓகே 500 தொட்டாங்க, முதல் ஸ்டேஜ் தொட்டுட்டாங்க. அதோட அர்த்தம் வந்து கீழே அது ஒரு கணக்கு இருக்கும். இவங்களோட இதில் வந்து இந்த பிவி இவ்வளோ இருந்தால் இந்த பர்சன் இவங்களுக்கு போகிறோம். இவங்க 100 தொட்டுருந்தாங்க இந்த 2வது மாதத்துக்கு 100 உங்கள் கணக்கில் காட்டும். சரி 100 தொட்டாங்களே அதுக்கு வந்து ஒரு 5% வந்து இன்னும் தம்பா பண்ணுவோம். அப்படி அப்புறம் எப்படி அது அதுங்க அப்படி மேலே போகுது இல்லைங்க. அது எப்படி உங்களோட கணக்கு இருக்கா? 500 இருக்குல்ல, அந்த 500 இவங்க கணக்கில் காட்டும். அவங்க கீழே காட்டும், அவங்க பக்காட்ட ஏற்றிவிடும். அது அவங்கள தள்ளும், இது உங்களே தள்ளி விடும். இதில் முடி தான் சேர்க்க முடியும், மற்ற எதுவும் சேர்க்க முடியும். அதெல்லாம் மாதம் கணக்கு. ஒரு 5 மாதம் தொடலைன்னா அடுத்த மாதம் கணக்கில் வரும் புதுசாக. இல்லை அதுவும் ஓகே நான் புரியுது. ஆனால் இது 10 சொன்னீங்களே அது ஓகே. அதனாலதான் தைரியம். இடையில வந்து என்ன சொன்னானுங்க 250 கெடுக்குவாங்க. 250 ஜாமான் கெடுக்குவாங்க. அதான் பேசிக்கிட்டு இருக்கும்போது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இடையில தான் சொன்னாங்க. இடையில வந்து 250 மாதம் ஜாமான் எடுத்து அவனுட்டானுங்க. ரெக்கார்ட் பண்றாங்க உங்களுக்கு ஜாமான் ரைட்டு. அது இடையில ஜாமான் எடுத்து அவனுட்டானுங்க. அவங்க உண்மையாவே டார்கெட் பண்றாங்க. லைக் பண்ணுங்க, வா லைக் பண்ணுங்க, லேப்பா பண்ணுங்க, லைக் பண்ணி லேப்பா பண்ணுங்க. அடக்கே ஊத்துறடா. என்ன காச்சுமா 250 200 பிவி 200 பிவி ஒரே மாசத்துல அடிச்சாங்கன்னா இவங்க அவங்க கீழே இன்னொரு 200 பிவி ஒரே மாசத்துல வாங்குறாங்க. 250 ஜாமான். இவங்களும் 200 பிவி, இவங்களும் 200. ஓகே இன்னொன்று போடணும். ஓகே பிவில இந்த 200 800 ஆச்சா. இவங்க 200 மொத்தம் எத்தனை 1000 என்ன அர்த்தம்? முதல் ஸ்டேஷன் உடனே ஒரே மாதத்தில் அடிக்கலாம். ஒரே மாதத்தில் அவங்க முதல் ஸ்டேஷன் நிற்பாங்க. கழிச்சு தொங்க விட்டுருவாங்க. டே ஆனால் இப்படிதான் சொல்லி கொடுத்தாருங்க. இது வந்து உண்மையாக பிஸ்னஸ் மோதுறாங்க. உண்மையாகவே நேரம் மோதுறவங்க நான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் வந்து ஆர்வம் குறவாக இருந்தது. கேட்கும்போது ஓகே செய்கிறேன், பட் ஆர்வம் குறவாக தான் இருக்கும். போன யாரோட போயிடும் வேற போன ரைட்டருக்கு எடுத்து ஏற்றி திருப்பி விடலான்னு பார்த்தா இதே சுட்டி கேடு. எங்க அம்மாட்ட வந்து சொல்லிடுவேன் யார் எரிச்சானு. போன் அடிப்பானுங்க. வா லேப்பா பண்ணுங்க, வா கதை முடிஞ்சு பேசுங்க.